Hi friends, welcome to JSJSC Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு just 5 sentence தான் பார்க்க போறோம். ரொம்ப ரெகுலரான வேர்ட்ஸ், அது மட்டும் இல்லாம நம்ம வீட்லயே யூஸ் பண்ற வேர்ட்ஸ்க்கு தான் நம்ம சென்டென்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பதட்டம் அடையாதே. ஸோ நம்ம வீட்லயே ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா உடனே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா பதட்டம் ஆயிடுவோம். இல்லை ஒரு இன்டர்வியூக்கு எதுக்காவது போறோம்னா உடனே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஒரு மாதிரி நர்வஸா இருக்கும், அதாவது பதட்டம் ஆயிடுவோம். ஸோ அதுக்கு வந்து எல்லாருமே நம்ம சொல்லுவோம் பதட்டம் ஆகாத, எக்ஸாம்னா உடனே பதட்டம் ஆகாத, நர்வஸ் ஆகாத அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? பதட்டம் ஆகாத அப்படின்றத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா டோன்ட் ஃபீல் நர்வஸ். டோன்ட் ஃபீல் நர்வஸ். டோன்ட் ஃபீல் நர்வஸ். நெக்ஸ்ட் கவலை வேண்டாம், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்ம சொல்லணும்ல. ஸோ அதுக்கு என்ன இங்கிலீஷ் வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் வரி. அது இங்கிலீஷில் எப்படி சொல்லனா டோன்ட் வரி, கவலை வேண்டாம் அப்படின்றத டோன்ட் வரி. ஓகேங்களா? அது ஒன்றும் இல்லை, அதை பார்த்துக்கலாம், அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒரு மற்றவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லத்துல வந்துட்டு அது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை, நீ வேற, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ ஒருத்தவங்களை வந்து நம்ம அது இல்லைன்னு சொல்லிட்டு அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேட்டுறதுக்காக நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. அது எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா இட் டஸ் நாட் மேட்டர். இட் டஸ் நாட் மேட்டர். இட் டஸ் நாட் மேட்டர். உங்களால் எனக்கு பெருமை. உங்களால எனக்கு எப்பயுமே பெருமை தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களால எப்பயுமே எனக்கு பெருமை தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றது. ஒரு குழந்தைங்கள கூட நம்ம என்ன சொல்றதுன்னா, ஒரு நம்ம சன்னோ டாட்டரோ இருக்காங்கன்னா அவங்கள உன்னால எப்பயுமே எனக்கு பெருமை தான் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூட உங்களால எப்பயுமே எனக்கு பெருமை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன்னா அது எப்படி சொல்லலாம்னா ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீங்க வீணா கவலைப்படாதீங்க. ஸோ ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா நீங்க எதுக்கு அந்த ப்ராப்ளத்தையும் நினைச்சு கவலைப்படுறீங்க, வீணா நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க, இல்ல உங்க பையனை நினைச்சு நீங்க வீணா கவலைப்படுறீங்க, அது மாதிரி சொல்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா யூ ஆர் unnecessarily worried. unnecessarily you are unnecessarily worried. நீங்க என்ன பண்றீங்க, வீணா கவலைப்படுறீங்க, அதுதான் you are unnecessarily worried. அப்படின்னா you are unnecessarily worrying, அதாவது worriedக்கு பதிலா worrying. யூ ஆர் நீங்கள் வீண் கவலைப்படுகிறீர்கள் அப்படின்றதுக்கு யூ ஆர் unnecessarily worried அப்படி சொல்லலாம், இல்லைன்னா யூ ஆர் unnecessarily worrying அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 5 சென்டென்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஜஸ்ட் 5 சென்டென்ஸ் தான் நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். இந்த 5 சென்டென்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்னொரு சேனல் JSJSC இங்கிலீஷ் கிராமர் சேனல், அதில் கிராமர் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் கம்பல்சரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அதுல கிராமர் ரிலேட்டடான கிராமர்ஸ் கம்பல்சரி இருக்கும். ஸோ இந்த கிராமர் பார்ட் நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு ஈஸியான மெத்தட்ல நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, JSJSC இங்கிலீஷ் கிராமர் சேனல், மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJSC எஜுகேஷன், அதில் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன், இது மாதிரிலாம் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணும்போது சடனாக உங்களுக்கு எஸ்ஏ தேவைப்படும், பேச்சு போட்டி இதெல்லாம் தேவைப்படும். ஸோ அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் அதில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சடனாக வேறு ஏதாவது டாப்பிக்ல வீடியோஸ் வேணும்னாலும் உடனே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே நான் உங்களுக்கு லைவாக கூட போஸ்ட் பண்ணிடுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.